ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதத்தின் முதல் நாளான இன்று இந்திய பங்குச்சந்தை மிகவும் சிறப்பாக இருந்தது. நிப்டி 50 குறியீடு 24,000 என்ற முக்கியமான நிலையை தாண்டி சுமார் 0.59% உயர்வுடன் முடிவடைந்திருக்கு. சந்தையில் பெரும்பாலான நேரங்கள்ல 24,000க்கு மேலேயே நீடித்தது. இது ஒரு நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. பேங்க் நிப்டி குறியீடும் பல நாட்களாக சந்தித்து வந்த 58,000 என்ற தடைய ரெசிஸ்டன்ஸை தாண்டி 0.85% உயர்வுடன் நிறைவடைந்ததுங்க. நாளைக்கு சென்செக்ஸ் எஸ்பி இப்பதான் அதில் ஏற்ற இறக்கம் இருக்குங்க. அதனால அதை கவனம் பார்த்துக்கோங்க. தற்போது நிப்டியை விட சென்செக்ஸில் வர்த்தகர்கள், அதாவது ஆப்ஷன் பையரோ செல்லரோ சென்செக்ஸ்ல அதிகமா ஆர்வம் காட்டுகிறார்கள். அதனால அதை நீங்க சென்செக்ஸ் நீங்க அதுக்கு கணக்கில் வச்சுக்கிறது நல்லது. பெரும்பாலும் ஜூலை மாதம் வரலாற்று ரீதியாக ஜூலை மாதம் இந்திய சந்தையானது மிகவும் சாதகமான மாதமாக இருந்து வருகிறது. இந்த போக்கு இன்றைய போக்கு தொடர்ந்தால் இந்த மாசத்துல 25,000 என்ற நிலையை எட்டவும் வாய்ப்பு இருக்கு. நிப்டி 50 மேல் நோக்கிய நகர்வுக்கு 24,060 இல்ல 80க்கு மேல நிலை பெற வேண்டும். அப்போதுதான் நிப்டியானது 24,130 24,180 உடைக்கணும். உடைச்சு அதுக்கப்புறம் மேல போகும். அதே இது கீழே போகணும் அப்படின்னா 23,980க்கு கீழே சென்றுச்சு அப்படின்னா 23,930 மற்றும் 23,880 வரை சரிய வாய்ப்பு இருக்கு. இதுதான் நிப்டி நாளைக்கான லெவல். அதே நேரத்துல பேங்க் நிப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா $58,000 நிலைக்கு மேலே பூலிஷா தான் இருக்கும். இது 58,200 மற்றும் 58,400 வரை பேங்க் நிப்டியானது செல்லலாம். அதே நேரத்துல 58,000க்கு கீழே சென்றால் 57,500 வரை செல்ல வாய்ப்பு இருக்கு பேங்க் நிப்டி. சென்செக்ஸ் நாளைக்கு எஸ்பிரி 76,750 இருந்து 77,200 எல்லைக்கு வர்த்தகம் நடக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு எஸ்பிரி நாள்ல. அதே நேரத்துல 77,200க்கு மேல சென்றுச்சுன்னா பெரிய ஷார்ட் கவரிங் வரக்கூடும். 77,200க்கு மேல சென்றுச்சுன்னா. அதே நேரத்துல 76,750க்கு கீழே சென்றால் மட்டுமே சென்செக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த ரேஞ்சுக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எஸ்பினால கவனமா பார்த்து பண்ணிக்கலாம். செக்டார்ஸ் வாரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஐடி துறையை தவிர்த்துட்டு கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலுமே நல்ல வளர்ச்சியை பாசிட்டிவா முடிஞ்சுங்க. வங்கி, ஆட்டோ, மெட்டல், எஃப்எம்ஜி, சிசி, பொதுத்துறை வங்கி, பிஎஸ்சி பேங்க் உள்ளிட்ட அனைத்து முக்கிய துறைகளிலும் இன்று பாசிட்டிவாக வளர்ச்சியை காட்டின. ஐடி துறையில இந்த சரிவானது தொடர்ந்து வருகிறது. இதனால் முதலீட்டாளர்கள் ஐடி செக்டாரில் முதலீடு பண்றது மிகவும் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஐடியிலே சர்வீஸ் இல்லாம மேனுபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிகளை எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு போக்கஸ் பண்ணலாம். இந்த ஐடி செக்டாருடைய வீழ்ச்சியானது அடுத்த 3ல இருந்து 6 மாதங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னமும் வீழ்ச்சி அடையலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேசத்துல சங்காய் கச்சா எண்ணெய் crude oil விலை ஓரளவுக்கு குறைந்துள்ளது. இந்தியா போன்ற இறக்குமதி நாடு சார்ந்த நாடுகளுக்கு
நல்ல சாதகமாக அமையும். அமெரிக்க சந்தைகள் ஓரளவுக்கு நன்றாக இருந்துச்சு. இருந்தாலும் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சற்று சரிவில் தான் இருந்துச்சுங்க. ஈரான் மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையே மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஜேகாவில் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த குழப்பங்கள் இருந்தாலும் தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தெரிகிறது. இது போல வரலாற்று ரீதியா ஜூலை மாதம் எப்போதுமே பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. அதனால பார்ப்போம் இந்த மாசம் மந்தமா இருக்குமா இல்ல எப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைய க்ளோசிங்கை வச்சு பார்க்கும்போது நிப்டி ஆனது இல்ல அந்த டவுனுக்கு அப்புறம் மேல போயிருக்கு. நாளைக்கு இந்த இதை கையை கட் பண்ணிச்சு அப்படின்னா நிப்டி ஆனது அடுத்த லெவலுக்கு நோக்கி 25,000 லெவல் நோக்கி போகலாம். அதற்கு முன்னாடி 24,080 உடைக்கணும். உடைச்சாதான் நம்ம இந்த லெவல்ல இந்த பாக்ஸ் போட்டுக்கணும். இந்த பாக்ஸ் லெவலை உடைக்கணும். உடைச்சிச்சுன்னா நல்லா மேல போகும். அதுக்கடுத்து 130, 120, அதுக்கப்புறம் நல்லா தாராளமா மேல போக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கே இல்லைங்க, ஒரு நாட்கள்ல. இப்ப இந்த கேண்டில் சிக்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா இந்த கேண்டில் சிக்ஸ் பாருங்க டவுன் ஆயிட்டுக்கு. இந்த கேண்டிலுடைய ஓப்பன் க்ளோஸ் செல்லிங் ப்ரெஸ் அடுத்த நாள் கேண்டில் இந்த ஓப்பனு கிட்டயே ஓப்பன் ஆகி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த கேண்டிலுடைய 75% மேல ஓப்பன் ஆகி இதுக்கு கீழேயே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆகி அது அப்படியே சஸ்டன் ஆகி மேல போய் ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலுடைய 80% கிட்ட கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இது ஒரு பாசிட்டிவ் செனாரியோ தான். இந்த கேண்டிலுக்கு மேலையும் இந்த கேண்டில் இருப்பாங்க, இந்த சிவப்பு கலர் கேண்டில், ரெண்டு கேண்டிலுக்கு இந்த கேண்டிலுடைய ஓப்பனுக்கு மேல அதான் 24,060 80 இந்த லெவலுக்கு மேல நிப்டி நாளைக்கு சஸ்டன் ஆயிடுச்சு அப்படின்னா 170 முடிய போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த கேண்டில் சிக்ஸை வச்சு நம்ம ட்ராப் பண்ணுவோம். பெரும்பாலும் அதான் ட்ராப் பண்ணி தான் வீடியோ போடுவேன். ஓகேங்களா? அதை பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் வீக்கில் டைம் பீரியட்ல வச்சு. இந்த லெவலை கட் பண்ணணும். அதனாலதான் சொல்லுவேன் இந்த கேண்டில் சிக்ஸ் ஒரு ஸ்டாக்குக்குமே இந்த மாதிரி கேண்டில் சிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அடுத்து பூலிஷ் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு முதல் கேண்டிலுடைய பேரிஷ் கேண்டிலுடைய ஓப்பன் பிளேஸை கட் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஆனது நல்லா மேல போகும். ஓகேங்களா? அதனால பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணி இது ஒரு தகவலுக்காக மட்டுமே. கேண்டில் சிக்ஸை மட்டும் வச்சு ட்ரேடு பண்றதுக்கு இது இந்த பாருங்க இந்த கேண்டில் நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில், அடுத்த பேரிஷ் கேண்டில் எங்கேயா இருக்கு. இதுக்கு கீழே ஓப்பன் ஆகி மேல போய் ஒரு 75% கொடுக்கல. இந்த கேண்டிலுடைய க்ளோஸுக்கு மேல வரல. க்ளோஸ்க்கு மேல போனது இந்த கேண்டிலுடைய க்ளோஸுக்கு மேல போனது நிக்க முடியாம கீழே க்ளோஸ் கொடுத்துருச்சு. அதாவது கேண்டில் இங்க ஓப்பன் ஆகி மேல முடிய போய் அங்க நிக்க முடியாம திருப்பி அப்படியே கீழே இந்த இடத்துல க்ளோஸ் கொடுச்சு இந்த கேண்டில். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் அட்லீஸ்ட் இந்த கேண்டிலுடைய கையனாவது கட் பண்ணி தான் மேல போயிருக்கும். ஆனா கையை கட் பண்ண முடியாம அடுத்த நாள் கேண்டில் இந்த கேண்டிலுக்கு கீழே இருந்து ஓப்பன் இருந்ததுனால 70% கிட்ட ஓப்பன் ஆகி திரும்பவும் மேல போய் க்ளோஸ் கொடுத்து நியூட்ரலா பிடிச்சி வச்சு இந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படி தொடர்ந்துச்சு. ஆனா இப்ப நடந்த செனரியோல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு போலிஷ் கேண்டில் கொடுத்து இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய கை முடிய போயிருக்கு. அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆகி மேல முடிய போயிட்டு ப்ரீவியஸ் கேண்டிலோட கைப்படியே போயிட்டு அங்கே நிலைக்க முடியாம கீழே க்ளோஸ் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல ஒரு விக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு விக்கு வந்துருச்சு.
இப்ப இந்த கைக்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் மேல போகும். அதனால வெயிட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா இது ஓப்பனு ஓப்பனு ரெண்டு ஓப்பன் கிட்ட க்ளோஸ் இருக்கு. அதனால மேல போச்சுன்னா நல்லா மேல போக வாய்ப்பு இருக்கு. ஆளுக வளர்த்துட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. பாரத் கோச்சை பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல நண்பரு. அது பாரத் கோச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிரஸ் என்ட்ரி இப்போதைக்கு பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. அடுத்த இந்த வீடியோ ஸ்டாக் அனலிஸ்ட் வீடியோட தெளிவா போடுறேன். வாழ்க